இல்லை, நாமளே கூட பேசியிருக்கோம். இருந்தாலும் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதுக்குமே டீவியேஷன் ஆகாமல் நம்ம எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம காலை அந்த பக்கத்தில் வந்து அடைய விடக்கூடாது. நம்மளுடைய எய்ம் என்ன? ஸோ அந்த மாதிரி அவருடைய கோல் நோக்கி போனதுனால தான் இன்றைக்கி வந்து என்ன முடிஞ்சுது. ஒரு இவ்வளோ பெரிய இடத்துல அவர் வந்து இந்த இடத்துல இருந்திருக்காரு, நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. நமக்குலாம் நிறைய எக்ஸாம்பிள்லாம் உண்மையிலே அவர் இருந்திருக்காரு. நம்ம எல்லாருமே நம்மளோட ஏழ்மை, நம்ம லைஃப் ஹெல்ப்ஸ் தெரிவது கூட இல்லாமல் அந்த என்னது அந்த சீமான கம்பெனி படிச்சிருக்கிறோம், தண்ணி வீட்டுக்கு கூட விழுவோம், பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு இல்லை. அதான் நம்ம ஏழ்மையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நம்மளை விட ஏழ்மையாக அந்த உலகத்தில் யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ ஏழ்மையும் தாண்டி நமக்கு படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் நம்ம ஏதோ ஒரு ஆர்டினரி லைஃப் வாழ்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடுது, ஒரு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருது. ஸோ நாம் என்ன செய்கிறோம் நம்ம ஜெனரேஷன் அப்படின்னா, பசங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம நல்லா பெரிய ஆளுங்களே என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு செல்ஃபிஷாக இருக்கிறாங்க, இல்லை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு யாருக்கும் அந்த பொதுநலம் அப்படின்றது இல்லாமல் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி இல்லை அவங்களுடைய அந்த இன்புட்டாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் நாம் அந்த முதன்மைப்படுத்துறதுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கணும். உங்களை நீங்கள் முதன்மைப்படுத்துறீங்களா, அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கணும். அது கெட்டது நடந்தாலும் அதை ஒரு படத்தில் வரும்ல, கெட்டாலும் அங்கே மாலை குணமாக நான் தான் இருக்கணும் அப்படின்னு எதுக்கு இருந்தாலும் அங்கே நான் வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அது ஏதோ ஒரு அது வந்து அந்த ஃப்ளாட்டரிங்வாங்க, அது அந்த போஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த தற்புகழ்ச்சி வந்து அந்த டெம்பரரி, அது வந்து நல்லதில்லை. அது மாதிரி மக்கள் பார்த்துக்கலாம். நான் தான் இருக்கணும். அது என்ன விஷயம், அது மக்களுக்கு நல்லது கொடுக்குதா அல்லது கெட்டது கொடுக்குதா அப்படிலாம் இல்லை. அது இருக்குங்க. இப்போ நாம் வந்து பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம லைப்ரரியும் நம்ம இங்கே பில்ட் பண்ணுறோம், அதே மாதிரி பசங்களுக்கு டியூஷனும் வைக்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல இது சரி பண்ணிடுறோம். இல்லை யார் சஜஷன் தானே, இது சரி பண்ணிடுறோம். 6th to 12th இல்லை 1வது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6th to 12th வரையும் கண்டிப்பாக பசங்க 5:30 to 8:30 கண்டிப்பாக இருக்கணும். இல்லை ஸ்டூடெண்ட்ஸு, பசங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு இல்லை இல்லை ரெண்டுமே பசங்க. நம்மளுடைய ஒட்டுமொத்த முயற்சியும் பசங்கன்றது ரெண்டு பேருமே பையன் எல்லாருமே தான் வராங்க. இல்ல நாம ஆளை போடலாம் இல்ல பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல தாண்டி ஒரு 7வது போனோம் ஒண்ணுமே ஒரு சேர்ந்து போயிட்டாங்க. அண்ணா நான் இது நம்ம ஊரு அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே எஜுகேஷன் ஏற்படாது. நம்ம முதல்ல ரெடி பண்ணலாம். அந்த 6th to 12th அதான் தம்பி கேமரா வாங்கி தரணும்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாதம் ஒரு 100-200 எல்லாருமே போடுறோம். ஒரு ஆளை அலாட் பண்ணுறோம். யாரும் ஒரு பிஎட் படித்து நல்லா பொறுப்பாக இருக்கிறவங்கள யாரும் ஒருத்தர் அலாட் பண்ணிவிட்டு அந்த டியூஷனை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு மாதம் இப்போ ஒரு ஆள் 100 போட்டாவோ இல்லை 150 ரூபா போட்டால் கூட ஒரு 10,000 மக்கள் வரும்னு வச்சுங்க. அவங்களுக்கு ஆனால் ஒரு 100 ரூபா 150 ரூபா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2,000 கொடுக்கலாம், 2,000 கொடுக்கலாம், 2,000 3,000 கூட கொடுக்கலாம். அவங்களும் படிச்சுக்கிறாங்க, பசங்களையும் பார்த்த மாதிரி ஆகிடும். ஒரு 3,000 ஏதோ மேக்ஸிமம் 3,000 4,000 கூட கொடுக்கலாம். மீதி இப்போ படி பொறுத்து இப்போ அவங்க டியூஷனும் பார்த்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு டைமிங் ஒரு 2 மணி நேரம் தான். மற்ற டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டிஎன்பிசி மெட்டீரியல்லாம் ரெடியாக இருக்குங்க. இப்போ 4th குரூப்லேருந்து 2nd குரூப் வரையிலுமே மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. அது நம்ம என்ன வேலைன்னா ஜெராக்ஸ் போடுற வேலை மட்டும்தான். ஜெராக்ஸ் போட்டு அந்த கேட்டகரியாக பிரித்து பைண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு செல்ஃபில் வச்சிடறோம். வரவங்க படிக்கிறாங்க. அதேமாதிரி ஸ்கூலில் இப்போ இருக்கிற புக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸ்கூல் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம். யாருக்குன்னா டொனேஷன் கேட்டு இன்னும் என்னென்ன தேவையான புக்கோ அது பண்ணுறோம். நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஏதோ பசங்களுக்கு போகணும் இல்லை கிராமரோ ஸ்கூல் விட்டு வந்தால் எடுத்துகிட்டு போயிடுறேன். இருக்கிற பசங்களுக்கு அவங்க படிக்கிற பசங்க தான் ஒன்றும் இல்லை, அவங்க டிகிரிக்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்க யாருனாலும் வரலாம், எல்லாரும் படிக்கலாம். இப்போ நீங்கள் 5:30லேருந்து 8:30 வரைக்கும் பசங்க படிச்சுட்டு போயிட்டாங்கன்னா
8:30க்கு மேலே அடுத்த நாள் 5 வரலையும் குரூப் படிக்கிற பசங்க இங்கே தான் படிச்சுக்கணும். டிஎன்பிசி டிஎன்பிசி படிக்கிறோம். படிச்சுக்கிறது பசங்களும் குரூப் டெஸ்ட்டுக்கும் படிச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்கூல் பசங்களும் ஒன்றும் இல்லை, அவங்க ஹோம் ஒர்க் இங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு ஸ்கூல் போனாவே அதே போதும். இப்போ ஹோம் ஒர்க் பண்ணாவே அந்த ரெகுலாரிட்டி வரணும். இப்போ ஸ்கூலில் கேட்பாங்க டீச்சர்ஸ், ஏன் இவன் படிக்கிறான், நீ ஏன் ஹோம் ஒர்க் பண்ணலன்னு. அவன் சொல்லுவான், மேடம் நான் எங்கே இது மாதிரி டியூஷன் ஊரில் வைக்கிறாங்க, நான் போனால் இவன் மறக்கலை. அவன் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறோம், டீச்சர்ஸ்கிட்டையும் சொல்கிறோம். இப்போ பேரண்ட்ஸ் எப்பவும் சொல்லிடுறோம், பாருமா நான் இந்த மாதிரி வேலை இருக்கிறவங்களா பசங்க படிக்க வைக்கணுங்கிறதுக்காக டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உன் பையன் 5 எங்கே போயிடணும், எங்கள் டியூஷன் போயிடணும், 8 வரையும் 3 மணி வரலாம் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு வரணும். அப்படி வரலன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு சொல்லிடுங்க, தனியாக அட்டெண்டன்ஸ் போடுறோம். யார் வராங்க வரலன்னா ரொம்ப ஆப்சன்டீஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா டீச்சர்ஸ் தான் நமக்கு தெரியும் தான். ஸோ அவங்ககிட்ட நமக்கு கனெக்டிவ் இது வேணும். முக்கியமாக பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயம் போய் சேரணும். எல்லாருமே ஊரில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல இப்படியாச்சும் பண்ணுங்க, ஏதோ நீங்களாம் கஷ்டப்பட்டீங்க, இந்த நிலைமையில் இருக்கிறீங்க, என் பசங்களும் நான் பார்த்தா கஷ்டப்படாம நல்ல வேலையில் இருக்கணும். ஒரு ஆள் தெரிஞ்சு எல்லாரும் தெரிஞ்சு மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சேர்த்துங்க. நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம சொல்லிடுறோம். ஸோ காலையில் அந்த குரூப் டெஸ்ட் படிக்கிற பசங்க எல்லாருமே வந்துடணும். மேக்ஸிமம் அவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அண்ணன் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவர் என்ன மெட்டீரியல் எடுத்து கொடுத்தாலும் நம்ம ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் வரேன், மேக்ஸிமம் இப்போ ரயில்வே படிக்கிறாங்க, இல்லை பேங்கிங் படிக்கிறாங்க, இல்லை எஸ்ஐடி படிக்கிற பசங்க, அவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தேவைப்படும். இப்போ பசங்களுக்கு 6th to 12th வரையும் இருக்கிற பசங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக எடுத்துட்டு போகிறேன். இப்போ ரகு வரானா அவன் சப்ஜெக்ட் எடுக்கிறான், அண்ணன் எப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது அவரே எடுக்கிறாரு. இப்போ படிக்கிற பசங்க அந்த டைமில் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக நம்ம கொண்டு போனால் தான் எடுத்தோடனே நம்ம ஒரு நாமளும் வந்து நம்மகிட்ட ஒரு கொஸ்டினே இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம அதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். யாரும் படிக்கிற விஷயத்துக்கு இங்கே எதுக்கு யாரும் தெரிவிக்க போகிறது நல்லது தான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. சரி மேற்கொண்டு மற்றபடி என்னென்ன பண்ணணுன்றது மட்டும்